வணக்கம்ங்க. நம்ம இந்த பின்னோட்ட பகுதி பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அதுல ஒரு மாணவர் கேட்டிருக்காரு, ஐயா இப்போ லாஸ்ட் நம்ம படிக்கும் பொழுது கடந்த குரூப் 4க்கு முந்தின புக் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க, தமிழ் மனப்பாட பகுதி மற்றும் இலக்கணம் வாங்கியிருக்கேன், அது இப்போ யூஸ் ஆகாதா, இந்த புக்கு வாங்கியே ஆகணுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கடந்த குரூப் 4, அது முன்ன குரூப் 4க்கு அதுக்கு பழைய பாடத்திட்டத்தில் தொகுக்கப்பட்டதான் அந்த பொதுத்தமிழ் மனப்பாடம், இலக்கணம், உரைநடை, தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு 6 பகுதிகள் நம்ம வெளியிட்டிருந்தோம். அந்த 6 புத்தகமும் 100 வினாக்களுக்கு உரியதாக இருந்துச்சு. ஆனா இப்போ பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? கடந்த குரூப் 4 நடந்ததுலேருந்து குரூப் 2 நடந்ததுலேருந்து மறுசீரமைப்பு அதுக்கான புத்தகம் தான் இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம். அதனால அந்த புத்தகத்தில் உள்ள செய்திகள் மிக குறைவானது தான். அதை விட கொஞ்சம் நிறைய செய்திகளை எல்லாம் உள்ளடக்கி தரவுகளை எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரு ஒட்டுமொத்த பெட்டகமாக இந்த நூல் உருவாக்கியிருக்கோம். அதனால அந்த புத்தகம் பயனல்லன்னு நான் சொல்ல முடியாது. அதை நீங்க படிச்சிருப்பீங்க. அது உள்ள அதெல்லாம் பேசிக் அடிப்படை. அது பள்ளி பருவத்தில் படித்ததுக்கான தரவுகள் மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்கு முழுக்க கண்டென்ட் இருக்கும். இது கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவல். நீங்க டிகிரி படிக்கும் போது போய் அவுட் சோர்ஸ் தேர்வீங்க இல்லையா, அதை போல. அதனால இந்த புத்தகம் தற்போது வாங்கி படிப்பது என்பது சால சிறந்தது. கண்டிப்பாக தேர்வுக்கு வினாக்கு பயனுள்ள வகையில் அமையக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கும் என்பதனால கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி.